அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா எல்லாருக்கும்? எல்லாரும் புதிய ஆக்களா வந்திருப்பீங்க. சில புதிய ஆக்கள் புதுசா வந்தா அப்படி யார் யார் இருக்கீங்க? புதிய ஆக்கள் கேக்குதா? புதிய ஆக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். கலைங்க எல்லாரும். சோமாய்க்கீங்களா எல்லாரும்? Good evening, sir. वालेकुम अस्सलाम सर। वालेकुम सलाम। वालेकुम अस्सलाम। So, वालेकुम अस्सलाम। வாட்ஸ்அப் நம்பர் தேவைன்னு சொன்னா கோஹோஸ்ட்ல இருக்கிற யாரு? ராஷிதா நிக்கிறா? அசாத் நிக்கிறா? ராஷிதா நானா सर நிக்கிறா? நீங்க நான் நிக்க நினைக்கிற பேசுவா இல்ல இல்ல, உங்களோட ரீநேம் பண்ற ஆப்ஷன் தெரியும் தானே? வர மைக்கேல் ஓஃப் பண்ணி கொள்ளுங்க எல்லாரும். மைக்கேல் ஒன்ல வைக்க வேணாம். எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லுது ஊர்ற கிளைமேட்லாம்? நல்லமா ஊர்ற கிளைமேட்? இல்லம் சார். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நீங்க எந்த இடம்? எல்லாரும் கதைங்க. கதைச்சு பேசிட்டு கிளாஸ் படி. போட் எல்லாம் கிளியர் எல்லாருக்கும்? போட் கிளியரா பிள்ளைகளுக்கு? அச்சா பிள்ளைகளுக்கு ஓ சார். ஓ சார் அபிஷாடா தம்பி சார். ஸோ இது கிளாஸ். ஸோ என்ன செய்யுங்க, இந்த லிங்கை கொஞ்சம் உங்களோட ஸ்டேட்டஸ்ல என்ன செஞ்சுடுங்க, सर போட்டுவிடுங்க. லிங்க ஸ்டேட்டஸ்ல போட்டாங்க. हाँ सर யாரெல்லாம் அந்த லிங்க ஸ்டேட்டஸ்ல போறார்கள்? நான் போட்டேன் சார் வெரி குட். நான் போட்டு வாயில சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தைரியமா நான் போட்டேன். நீங்க ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணாலும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு போயிருக்குண்டு. முதலாவது நாள் எத்தனை நாள் இன்னைக்கு உங்களோட முதலாம் நாள். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் 110 பேருக்கிட்ட முதலாம் நாள் இன்றைய வகுப்பு தோங்குற வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் கொப்பியில என்ன செய்யணும்? 11ஆம் ஆண்டாக்கள் இருக்கீங்களா? டிசம்பர் மாசம் ஓடவில் எழுதுறார்கள். இந்த வருஷம் டிசம்பர் 2026 டிசம்பர். ஏன்னா உங்களுக்கு 2 கொப்பி. என்னென்ன கொப்பி? ஒன்று வந்து 10ஆம் ஆண்டு சிலபஸ் படிக்கிற கொப்பியும் தேவை, அதே போல 11ஆம் ஆண்டு சிலபஸ் கொப்பியும் தேவை. ஓகேயா? நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு வரீங்களா? அடுத்து அப்படியே எனக்கு இன்னொன்று செய்றீங்களா? எல்லாரும் சரிங்களா? எல்லாரும் எல்லாரும் சரிங்களா? என்ன செய்யுங்க, எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு, சரியா? எப்படி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு படிடா பரமான்னு சொல்லி போட்டு விடுங்க. சரியா? இப்படி வச்சிடுங்க. போனை இந்த மாதிரி திருப்பி வச்சிடுங்க. இப்படி திருப்பி வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் அழகா வரும். அடிச்சு என்ன செய்றீங்க, படிடா பரமான்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு இப்படியே போட்டுருங்க. படிடா பரமான்னு. சரியா? போட்டுறீங்களா? போட்டீங்களா? எல்லாரும் போட்டீங்களா? हाँ सर எல்லாரும் போட்டு விடுங்க. எல்லாரும் போடுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஸ்டார்டிங் கிளாஸஸ் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு காரணம், நான் மத்தாக்க மாதிரி என்னோட போஸ்டர்ல நான் எந்த காரணம் கூட அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? முதல் 2 வகுப்புகள் இலவசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இல்ல, மென்ஷன் பண்ண மாட்டேன். அப்படி சரிதானே? அப்படி பண்ற பழக்கம் இல்ல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போறேன். சொல்லுங்க. சொல்லுங்க போயிட்டேன். டவுன்லோட் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க போல. இல்ல அது பிரச்சனை இல்லை. நீங்க நோம்பல டவுன்லோட் பண்ணுங்க. அதை அதுல திரும்ப ஒரு போயிட்டு அந்த ஜூம் அந்த இது ஒன்று இருக்குது சொன்ன லிங்க் உண்டு. அது கூகுள் சர்ச் பண்ணிட்டு இல்லாட்டி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பேசுறேன். ஓகே ரைட். இதான் உங்களோட முதலாவது வகுப்பு. வடிவா காட்டுகிறது பிள்ளைகள். இந்த கிளாஸ்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் நிற்பீங்க? 10ஆம் ஆண்டு நிற்பீங்க, 11ஆம் ஆண்டு நிற்பீங்க. 11ஆம் ஆண்டுக்கு மொத்தம் எத்தனை டெக்ஸ்ட் புக் வேணும்? 2. 10ஆம் ஆண்டுக்கு எத்தனை வேணும்? 1. சரியா? இப்ப 11ஆம் ஆண்டார்கள் கட்டாயமாக எத்தனையாம் ஆண்டு கிளாஸுக்கு வரணும்? நீங்க எத்தனையாம் ஆண்டுக்கு வரணும்? 10ஆம் ஆண்டு. அது தெரியாம அது படிக்கலாம். அதே போல நீங்க ரொம்பவே நல்ல உங்களோட நண்பர்கள் யார் வந்து ரொம்பவே வீக்கா இருக்காங்கன்னாலும் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு இந்த முறை ஸ்பெஷலா அவங்களுக்கு என்னென்ன வீட்டில இருந்து அவங்களே செல்ஃபா லேர்ன் பண்ணி படிக்கக்கூடிய எல்லா செட்டப்பும் இருக்குது. கட்டாயம் என்ன செய்யுங்க எல்லாரும் வாங்க. சரிதானே? அடுத்த விஷயம், அடுத்தது நல்லபடியா பார்த்துக்கொள்ளுங்க.
இந்த கிளாஸ் எப்படி நடக்க போகுதுன்னு நான் இப்ப உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். சரியா? நம்ம எப்பயுமே நான் ஒரு புதிய பாடம் துவங்க போறேன்டா. புதிய பாடம் இப்ப நீங்க வந்துட்டு நான் சும்மா சொல்றேனே, இப்ப நீங்க ஒரு பாடத்துல புதுசு படிக்க போறீங்க. புதுசு படிச்சோடனே முதலாவது எடுத்தோடனே கேள்வி செய்வீங்களா? எல்லாரும் கதைங்க பார்ப்போம். முதலாவது எடுத்தோடனே கேள்வி செய்வீங்களா? இல்ல சார். இல்ல இல்ல சார். இல்ல சார். செய்வோம். முதலாவது எடுத்த உடனே அதுல இருக்கிற என்னத்தை படிப்போம்? அதுல இருக்கிற அறிமுகம் அறிமுகமா இல்லையே, அதுல இருக்கிற தியரி. தியரிய படிப்போம். சரியா? புதுசா வந்தாலும் சம்டைம்ஸ் என்னோட நான் இதுல ஐடியிலே நம்பரை மென்ஷன் பண்ணி விட்டுருக்கேன். நான் போட்லயும் ஒரு முறை வாட்ஸ்அப் நம்பரை எழுதி விடுறேன். இப்ப வந்து இந்த பாடம் இந்த பாடம் வந்து நான் வந்து இப்ப நீங்க இப்ப சில ஃப்ரீ கிளாஸஸும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. எல்லாரும் என்ன பாடம் மட்டும் உங்களுக்கு படிச்சிருந்தாங்க? வெறுமனே என்ன பாடம் படிச்சிருந்தாங்க? சுற்றளவு மட்டும் தானே 10ஆம் ஆண்டுக்கு, அப்படித்தானே? சுற்றளவு படிக்கிற உண்மையில சுற்றளவு மட்டும்தான் படிக்கணுமான்னு கேட்டா நோ 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 நோ. என்னத்தையும் படிக்கணும் அப்படின்னா சுற்றளவோட ஜொயிக்க வரக்கூடிய கேள்வியான என்னத்தையும் படிக்கணும். பரப்பளவு இல்ல இல்ல. அதாவது சரி உங்களுக்கு சும்மா கேட்பேன், ஓலெவல் எக்ஸாம்ல இந்த பாடம் படிச்சா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? அதாவது 2 பாடம் படிக்க போறோம். யூனிட் 1 யூனிட் எத்தனையும் படிக்க போறோம்? யூனிட் எத்தனையும் படிக்க போறோம்? இல்ல இல்ல. யூனிட் 1 யூனிட் 6. எத்தனை? யூனிட் 6 யூனிட் 6 தான் படிக்க போறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 2 பாடமும் சேர்ந்து ஒரு ஓலெவல் பேப்பர் எடுத்தீங்கன்னா மைக்கேல் சப்போஸ் நீங்க ஓப்பன் பண்ணல அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. என்ன கோச்சு கொள்ளக்கூடாது, சரிதானே? ஏன்னா அடுத்தாக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா மைக்கோன் ஆப்ஷன் நம்ம மட்டும் தான் தாரோம். இப்ப எல்லாரும் தர துவங்கிட்டாங்க, மிச்சம் சந்தோஷம். நம்ம போட்ட ஒரு எஃபர்ட் தான் இப்ப எல்லா இடத்துக்கும் பாதிச்சு. சரி, இப்ப இது ஓகே தானே? இப்ப நான் என்ன சொன்னேன், யூனிட் 1 யூனிட் 6 படிக்கணும். ஏன் சார் இப்படி ரெண்டையும் சேர்த்து படிக்கணும்டா? ரெண்டுமே சேர்ந்துதான் கேள்வியா வரும் அப்படின்னு சொன்னா நான் ரெண்டையும் சேர்ந்து தானே படிக்கணும். சரிதானே சொல்றது? இப்ப நான் வந்துட்டு சும்மா சொல்றேன். இப்ப வந்துட்டு எனக்கு வந்து பெட்டிஸ் செய்யணும். சரியா? பெட்டிஸ் செய்யணும். முதலாவது பெட்டிஸுக்கு என்ன எல்லாம் தேவை? பெட்டிஸ் சாப்பிடுறீங்களா? எல்லாருக்கும் என்ன பெட்டிஸ் பிடிக்கும்? என்ன பெட்டிஸ் பிடிக்கும்? நிறைய நிறைய வகை இருக்கு. தூள் போட்ட பெட்டிஸுக்குமே முக்கோணத்துல அதுவா, இல்லாட்டி மஞ்சள் கலர் அந்த ஒரு மண் கலர்ல இருக்குமே ஒரு இது, அந்த பெட்டிஸ் பிடிக்குமா? இல்லாட்டி எந்த பெட்டிஸ் பிடிக்கும்? பெட்டிஸே பிடிக்காதா? எல்லா பெட்டிஸும் பிடிக்கும். என்ன மைக்கேல் ஓப்பனிங் சொல்லிட்டேன், ரிப்பீட் சொல்ல மாட்டேன். இதுதானே ரிமூவ் பண்ணுனா யோசிக்க வேண்டியது, யார் மைக்கோன்ல நடக்குன்னு பாத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னேன்? பெட்டிஸ்ல உங்களுக்கு பிடிக்கும். இப்ப பெட்டிஸ் செய்யணும்னா என்னென்ன தேவை? பெட்டிஸ் செய்யணும்னா என்ன தேவை? மாவு. வேற மாவு, கிழங்கு, முட்டை, வேற எண்ணெய், ஏமா ஈஸ்டுக்கு போறா? வேற இறைச்சி, இறைச்சி பெட்டிஸ், முட்டை பெட்டிஸ்னா முட்டை. சட்டி வேணுமா இல்லையா? பொரிக்க சட்டி வேணுமா இல்லையா? பொரிக்க சட்டி வேணும், வேணும். கதைச்சு முடிய மைக் ஓப்பன் பண்ணிட்டா சரி. யாரையே மைக் கண்டினியூஸா ஒன்ல இன்னொரு முறை இருந்துச்சு அப்படின்னா அதுல போஸ்ட்ல இருக்கிறால் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்களை மறுபடியும் நீங்க கோச்சு கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. பண்ணிட்டா அந்த 00 யாரோ ஒரு நம்பர் 039 வர்ற நம்பர் இன்னொரு முறை அன்மியூட் ஆப்ஷன் மேல வந்துச்சு அப்படின்னா ரிமூவ் தான் ஷுவரா. எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப ஏன் நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் முதலாவது வெறுமனே மாவை செஞ்சு வச்சுட்டு, மாவை மட்டும் நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, நல்லா போல மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு 2 மாசம் கழிச்சு போய் கீமான்னு சொல்லுவாங்க. தெரியுமா? கீமா தெரியுமா? எல்லாருக்கும் உள்ள வைக்கிறது, பெட்டிஸுக்குள்ள வைக்கிறது பேர் கீமான்னு சொல்லுவாங்க. அது தெரியுமா? கீமான்னு 3 மாசத்துக்கு பிறகு இல்லாட்டி 2 மாசத்துக்கு பிறகு கீமாவை செஞ்சு அந்த மாவுக்குள்ள வச்சு பெட்டிஸை பொரிச்சா நல்லா வருமா? நல்ல டேஸ்ட் ஆயிக்குமா? பலதா பேரும் தானே மாவு, பலதா பேரும் தானே மாவு, பலதா பேருமா இல்லையா?
அதே மாதிரி தான் இப்ப நம்ம முதலாவது எடுத்தோடனே சுற்றுலாவை மட்டும் படிச்சோம்னா என்ன நடக்கும்? ஒரு மாசம் போக சுற்றுலாவு மண்டையோட என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து காதுக்குள்ளால வந்து இப்படியே ஒழுவி கீழே போயிடும். இப்ப ரெண்டையும் ஒரே ஐடியா படிக்கணும்டா, ரெண்டும் சேர்ந்துதான் கேள்வி வருது. விளங்கிட்டா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும். அப்ப எல்லாரும் என்ன செய்யுங்க, முதலாவது வீடியோ ஸ்டேட்டஸ்ல இந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஸ்கூல் குரூப்ல லிங்கை போடுங்க. தொடர்ந்து இப்போ ஒரு இந்த இப்ப எல்லாம் மைண்ட் செட் நமக்கு வருதோ அப்ப எல்லாம் ஃப்ரீ லிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ லிங்க் மீன்ஸ் நான் போஸ்டர்லாம் போட்டிருக்க மாட்டேன். முதல் 2 வகுப்பு இலவசம் அப்படின்னா நான் டிரெக்டா நானே கொடுப்பேன். அது பிள்ளைகளுக்கு தெரியும். முதல் 2 3 கிளாஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். நீங்க வாங்க வந்து பாருங்க. படிச்ச பிறகு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஃபீட்பேக்லாம் இந்த இதில் ஸ்கிரீன்ஷாட்லாம் பிள்ளை இப்ப நான் இந்த புதுசா டீச் பண்ணிருக்கேன் தானே. இப்ப எடுத்துட்டு புள்ள வந்து இப்படி சொல்லுது போடுறதுக்கு இப்ப இல்ல. நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்தாலே 2000 ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கேளுமா. அவகிட்ட ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் பேர் தெரியுமா? என்ன பிராண்ட்? நம்மளோட பிராண்டோட பேர் என்ன? பிராண்ட் பேர் தெரியுமா? பிராண்டோட பேர் என்ன பேரா? என்ன பேரா தெரியுமா? அட்லீஸ்ட் சார் மின்ஹாஸ் எந்த பேரா தெரிஞ்சுக்கணும். நான் தெரியாது. சரியா? ரைட். அடுத்து உங்களோட பேர்களை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பேர்கள் மாற்றமா இருந்தாலும் கவனிப்பாங்க. அது உங்களோட அளவுக்கு தான். அடுத்த அளவுக்கும் சேஃப்டி எல்லாம் அன்மியூட் ஆப்ஷன் தரண்டா அது உங்களோட அளவுக்கு. சோ 2 பாடம் படிக்க போறோம். என்னென்ன பாடம்? ஒன்று சுற்றளவு, அடுத்தது பரப்பளவு. இப்ப இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் என்னத்துல நடக்க போகுது உங்களுக்கு. இப்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் என்னத்துல நடக்க போகுது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு என்னத்துல நடக்க போகுது. கிரீன் போர்ட்ல நடக்கும். அதுக்கப்புறம் என்னத்துல நடக்கும்? ஒயிட் போர்ட்ல நான் கலந்து வெக்கேஷன் வந்திருக்கிறதால வீட்டு அடிக்கிறேன். சுற்றளவு பரப்பளவு படிச்சா ஓலவெல்ல மொத்தமா பேப்பர் 100 மார்க்ஸ்னா மொத்தமா பேப்பர் 100 மார்க்ஸ்னா அதுல எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 10 5 பேப்பர் 100 அதுல 25 கிடைக்கும். இல்ல மொத்தமா பேப்பர் 100 வைங்க. ஓலவெல் பேப்பர் 100னா அந்த 100க்கு 1 சக 5 கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை எத்தனை பார்ட் இருக்குன்னு சொல்லுங்க. பார்ட் 1ல ஏ பார்ட் பி பார்ட் இருந்தோம். பார்ட் 2ல ஏ பார்ட் பி பார்ட் 2 பார்ட் இருக்கு. இதுக்குள்ளதான் அது வர்றது கூடுதலா. அப்ப எத்தனை வரும்? 100க்கு எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் கூட்டுனா? 100க்கு 6 மார்க்ஸ். அப்ப இதை படிக்கிறது வேஸ்டா? நமக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கிறது படிக்கிறது அதுவும் ஈஸி, சுலபம், எல்லாருமே செய்யலாம். நீங்க இது உண்மையிலே 6 தான் அப்படின்னு கிடைச்சா இப்ப நான் இப்ப படிக்கிறார்கள் தெரிஞ்சுக்க. இப்ப 11ஆம் ஆண்டாக்கள் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியல. சும்மா இருக்கிறது வந்து நிப்பாங்க கிளாஸுக்குள்ள. இந்த ஒரு நம்பர் அப்ப எனக்கு சும்மா சும்மா பண்ணி கிடக்குது. நான் என்ன செய்யறேன்? பிடிச்சி ரிமூவ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் மெசேஜ் போட்டேன். நம்ம பதில் சொல்லி கொள்வோம். சரியா? மைக்கோட ஆஃப் பண்ண சொல்லியாச்சு. டன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் படியா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா இந்த பார்ட் 2ல இருபடி சமன்பாடுன்னு ஒரு கேள்வி வரும். யாராவது 11ஆம் ஆண்டாக்கு என்னோட கிளாஸ் வர 11ஆம் இப்ப புதிய 11ஆம் ஆண்டாக்கு அந்த பாடம் தெரிஞ்சுக்கும். இருபடி சமன்பாடு எடுப்போம் தெரியுமா? 2 பேரை பரப்பளவுல வச்சுக்கொண்டு ஒரு அச்சர கணித கோவை உருவாக்கும். ஞாபகம் இருக்கா? பரப்பளவு தேவையா இல்லையா? தேவை. அப்ப 3 மார்க்ஸ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ் கிட்ட என்ன வருது? இந்த பாடப்பகுதி கட்டாயமா தேவைப்படுது. அப்ப இது தேவையான அணியா தேவையில்லாத அணியா? தேவையான அணியா தேவையில்லாத அணியா? தேவையான அணி. தேவையான அணிகள் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத அணிகள் நம்ம என்ன செய்யணும்? புடுங்கி தூரமா போட்டுறணும். என்ன ராசிதா விளைஞ்சா. அடுத்து புதுசா வந்தாங்க உங்களோட நீங்க கதைக்கு தான் உங்களோட பெயர்கள் என்ன ஆகும் இன்னைக்கு அவங்கள கவனிக்கிற வீதமும் என்னவா இருக்கும்? கூடவா இருக்கும். பெர்டிகுலரா உத்தர நான் கவனிக்க மாட்டேன். பரவலா எல்லாருக்குமே அந்த கவரேஜ் போய் சேரும். சரிதானே? நீங்க எந்த அளவுக்கு இதுல இன்ட்ரெஸ்டடா பதில் சொல்லி வரீங்க. எல்லாம் ஈஸியான கேள்வியா தான் கேட்பேன். ஈஸியான கேள்வியா சொன்னா கேள்வி ஈஸியா தைக்கணும். நமக்கு அது ஈஸியா இருக்கணுமே. இப்ப முதலாவது டாபிக் சுற்றளவு அப்படின்னா என்ன? சுற்றளவுன்னா என்ன? கொஞ்சம் இருங்க. ஆரம்பமும் கூட்டுறது.
ஓ கிளாஸ்ல ரிமூவ் பண்ணி விட்டாங்களா உங்களை? நான் உங்கள்ட்ட சொன்னேன் தானே, கிளாஸ்ல வந்தா மைக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும் மைக்கா. இல்ல வீட்டுல கிடக்கு சத்தம் நான் கேட்க முடியாது மைக்ல. சரி, இந்த ரெக்கார்டிங் தர அந்த ரெக்கார்டிங்க பாருங்க சரியா. நாளைக்கு இருந்து இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, விட சொல்லும் போது மட்டும் ஆன் பண்ணணும், இப்போ ஓப்பன் பண்ணீங்களா? சரி சரி, இப்போ ரெக்கார்டிங் தரேன். இந்த பிள்ளை புது பிள்ளை அப்படின்னா இப்பதான் அந்த பிள்ளைக்கு மைக்கேல் அப்படின்னா என்ன, இந்த ரூம்ன்றாலே இப்பதான் வந்தீங்க அந்த பிள்ளை. அப்படின்னா அந்த பிள்ளை தன்மையாக அந்த விஷயத்த சொல்றோம். சரிதானே? Right. அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு என்னன்னு சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சுற்றியுள்ள அளவு ஒரே புள்ளியில இருக்கும் அந்த ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் சுற்றி வர அளவு சுற்றளவு எனப்படும். சுத்தி வர அளவு பேர் என்ன? சுற்றியுள்ள இப்ப சுத்தி வர அளவுக்கு பேர் என்ன? சுற்றளவு. சிம்பிளா முடியும். ஓவர் காம்ப்ளிகேட்டட் ஆக வேணாம், ஓவர் காம்ப்ளிகேட்டடா சொல்ல வேணாம், ஆரம்பம் இப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேணாம். சிம்பிளா சொல்லுங்க, சுத்தி வந்த அளவு. சுற்றியுள்ள அளவுகள். அளவுகள் இல்ல, சுற்றி வந்த அளவுதான். சரியா? இப்ப ஒரு அளவை சுத்தி வர்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன அலகுகள் இருக்கும்? இப்ப நான் சும்மா வந்துட்டு 3 4 5 சொல்லலாது. இப்ப 3ன்னு சொன்னா என்ன? சரி, 3ன்னா என்ன சொல்லுங்க யாராவது. 3ன்ற என்ன? வாட் இஸ் 3? ஒரு எண். ஒரு எண். இதுவே இலக்கம். 3 மாம்பழம் சொன்னா மாம்பழம் மாம்பழம் 3. விலங்கல்ல. மைக்கில் ஓஃப் பண்ணி கொடுங்க. 3 மாம்பழம்னு என்ன அர்த்தம்? மொத்தமா 3 மாம்பழம் மீன். இதே விஷயத்தை நான் மாத்தி 3 சென்டிமீட்டர் சொன்னா என்ன அர்த்தம்? சென்டிமீட்டர் என்னது? சென்டிமீட்டர் என்னது? ஒரு நீளத்தை அடக்கும் அளவு. சென்டிமீட்டர் மாதிரி வேற என்ன தெரியும் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க? சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், வேற டெசிமீட்டர் தெரியுமா? டெசிமீட்டர் சயின்ஸ் படத்துல யாரோ கிராம் எல்லாம் சொல்லி அந்த குழப்புற அந்த வேலையெல்லாம் செய்றீங்க. சரி, பிரச்சனை இல்லை, குழப்புங்க. ஒரு பிரச்சனை சரியா இல்ல. ராஷிதா, மைக் ஆப்ஷன் ஆஃப் பண்ணி விடுவோமா? குழப்புறதுக்காக வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மேல ஒருத்தன் இருக்கான், புற ஒரு நாளைக்கு வச்சு செய்வான், அவ்வளவுதான் கதை. விஷயம் முடிஞ்சது. நீ செய்யறதுவா செய்வாப்பா, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரியா? ரைட். நான் எல்லாம் கவனிச்சுதான். சரி, இப்ப சொன்னதை அடிப்படையை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அலகுகள்ல இப்படியான அலகுகள் இருக்கு. என்ன இருக்கு? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், அதே போல மீட்டர், அதே போல டெசிமீட்டர். டெசிமீட்டர் சயின்ஸ் பாடத்துல எல்லாம் பாத்துட்டீங்க தெரியுமா? இந்த 3 டெசிமீட்டர் -3 அப்படியே எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதுகள் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய அலகுகள் இருக்கு. இப்ப இதுகள்ல என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இப்ப சொன்ன போர்ட்ல இருக்கிறத தவிர வேற எதுவுமே நீங்க எழுதல தானே? இந்த போர்ட்ல இருக்கிறத தவிர வேற ஒண்ணும் எழுதலையே. இப்ப புதுசா வந்தாக்கள் தான் கேட்கிறேன். இல்லையே? இல்ல. இதுதான் கடைசி வினையிட்டா, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் சொல்ற நிறைய விஷயங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தமிழ்ல விளக்கம் எழுதி வைக்க வேணும். இண்டையில இருந்து இண்டைக்கு மட்டுமா இல்ல, இனி வர ஒவ்வொரு நாளும் என்ன எழுதணும்? தமிழ்ல விளக்கம் எழுதணும். இனி நீங்க எந்த கிளாஸ் போனாலும், சயின்ஸோ மெட்ஸோ எந்த கிளாஸ் போனாலும் என்ன செய்யணும்? தமிழ்ல விளக்கம் எழுதி பழகுங்க. சரியா? கோலா வந்து இருக்கும். ஹலோ, இப்ப வராதுமா கிளாஸ் முடியதான் ரெக்கார்டிங் கிடைக்கும். அந்த ரெக்கார்டிங் பாருங்க. சரியா? சரி, இப்ப சுற்றளவுக்கு படிக்கிறதுக்கு முன்னுக்கு சிம்பிளா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி ஒரு உருவம் இருக்கு சரியா? இப்படி ஒரு உருவம் இருக்கு. இந்த உருவத்துல இது வந்து ஒரு 6 சரியா? உங்களை சிம்பிளா கேட்கிறேன். இது வந்து ஒரு 3 சரியா?
இது இதுக்கு சமன், இதுக்கு சமன், இதுக்கு சமன். இது ரெண்டும் சமம். இவர சுற்றளவு என்ன? நான் அலகு போடுறேன். அதாவது இதுக்கு பேர் சொல்லுவாங்க, பக்கத்துல எதுவுமே போடாட்டி அலகுகள், 6 அலகு, யூனிட்ஸ் அப்படின்னு. இப்ப எனக்கு இதுல சுற்றளவு சும்மா சொல்லுங்க, சும்மா எக்ஸாம்பிள் கொண்டு, சும்மா எக்ஸாம்பிள். 30 31 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். இப்ப 30 சென்டிமீட்டர். இதுல 30 போட்டிருக்கனா போட்டிருக்கனா இல்ல. அலகுகள்னு சொல்றேன். அலகுகள் என்னன்னு அதிகம் யூனிட்ஸ். அப்ப இந்த கேள்வியில இப்படியும் சொல்லுவாங்க, அலகுகள் இத்தனை அலகு அப்படின்னா யூனிட். சும்மா ஒரு பேர் யூனிட் மாதிரி கைக்குது, அது 2 மீட்டர் வாங்கிக்கலாம், மில்லிமீட்டர் வாங்க, ஏதாவது இருக்கலாம், யூனிட். இப்ப எப்படி வைங்க, இப்படி குறி போட்டா என்ன அர்த்தம், இப்படி கோடுதல் போட்டா பக்கங்கள் சமன். அவை நீளத்தில் சமனான பக்கங்களா? நீளத்தில் சமனான பக்கம் இருந்தா அதை குறிக்கிறதுக்கு ஒரே மாதிரியான இதை போடுவாங்க. அப்ப ஏன் இதுல 2 கோடு போட்டிருக்கு? இது ரெண்டும் தங்கள்ல நீளத்துல என்ன வரைக்கும் சமனாயிருக்கும். அப்ப இதுல சுற்றளவு கூட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? கூட்டுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? வழியா பாத்துக்கோங்க. சுற்றளவு எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆரம்ப புள்ளியில ஸ்டார்ட் பண்ணி, இப்ப நான் இதுல நிக்கிறேன் அப்படின்னா இப்படியே போயிட்டு இப்படியே போய் இப்படியே சுத்தி வாரேன்னா அந்த இடம் வரையிலானதுதான் பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? சுற்றளவு. அப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து கூட்டி கொண்டு வாங்க, ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க. 6, அடுத்தது 6 6 6 6 6 தர 4 இதே இது வந்து நார்மலா எல்லாரும் செய்யறது. இப்ப ஒரே மாதிரியான எண்ணிக்கையை 4 தடவை கூட்டுறதும், அந்த ஆளை எத்தனை தடவை இருக்கோ அத்தனை ஆள் என்ன செய்யறது? பெருக்கிறதும் எத்தனை என்னது என்னப்பா கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி கேட்டுட்டான்னு பார்த்துட்டு அது ப்ரோ பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? 3 தர 2. வெரி குட். இதே திருக்கிறதெல்லாம் 3 2 முறை பெருக்கப்படுது. அப்ப 3 தர 2. இது கட்டாயம் இப்படித்தான் எழுதணும் இல்ல, கட்டாயம் இப்படித்தான் எழுதணும் இல்ல. இதை எழுதுற டைம்ல நம்ம எதுவும் வீடா கட்ட போறோம்? இது ஒரு கொஞ்சம் தூரம் எழுதுறதால பிரச்சனை வரப்போதா நமக்கு? இல்ல. அதால 2 மாதிரியும் செய்யலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்கலாம். இது ஷார்ட் கட், ஷார்ட் ட்ரிக் அப்படிலாம் நான் சொல்லுவேன். உனக்கு இப்படி எழுதுறது இலகுவா தெரியுதா, நீ இப்படி செய். உனக்கு இப்படி செய்யறது இலகுவா இருக்கு, அப்படி செய். யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. எல்லாரும் லிங்க் ஒரு முறை உன ஸ்டேட்டஸ்ல போட்டுடுவோம், சரியா? இப்ப இதை கூட்டினா எத்தனை வந்துக்கும்? இது எல்லாத்தையும் கூட்டினா 24, அது 2 பேருக்குன்னா 6 கூட்டினா எத்தனை? 30. இப்ப இந்த கேள்வியில நம்மளோட சிக்னேச்சர் ஒரு பேர் ஒன்று இருக்கு. உங்களுக்கு புதுசா இருக்கும். இந்த கிளாஸ் புதுசா தான் எல்லா விஷயமும் இருக்கும். விரும்பினாக்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளையே. சரிதானே? தான் விட்டுருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆனா நான் சொல்றேன், இப்ப எல்லாத்தையும் யோசிப்பாங்க, நாங்க வந்து சரி நோம்பு முடிய படிக்கிறோம், நோம்பு முடிய என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் டைமுக்கான சிலபஸ் என்ன செஞ்சிடும், கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். முடிஞ்ச யாருக்கு நஷ்டம்? அந்த பகுதியை திரும்ப படிக்கிறதுக்கு உங்களுக்கு நஷ்டம். அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுங்க, 2-3 பேர் சொல்லுங்க கிளாஸுக்கு. அடியா பெரிய கஷ்டப்படுத்தலாம் இல்ல, சிம்பிளா உங்களுக்கு டியூட் இன்ஷால்லா டியூட் வந்து நாளைக்கு பிரிண்ட் எடுத்துட்டு வருவீங்களா எல்லாரும்? டியூட் அனுப்பிவிட்டா டியூட் வந்து பெய்ட் குரூப்ல மட்டும்தான் வரும். டியூட்ஸோ எனி அதர் சோர்சஸ் எல்லாமே பெய்ட் குரூப்லாம் வரும், சரியா? நாளைக்கு லிங்க் வேணா ஃப்ரீ லிங்கா போடுறதுக்கு நான் கேட்கிறேன் ஹாஸ்டல்கிட்ட. பிடிஎஃப் பெய்ட் நாட் மெயின், இட்ஸ் பெய்ட். கட்டணம் செலுத்தின மாணவர்களுக்கு தனியான குரூப் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 108 பேர் கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த குரூப்ல தான் பிடிஎஃப் இதுக்குள்ள போடுவோம். அதுல இருந்து எதையுமே நீங்க ஷேர் பண்ண ஏதாவது ஷேர் பண்ணா காட்டி கொடுத்துருவோம், சரிதானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இதுல முக்கியமா இதை உங்களோட கொப்பியில எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாடம் முழுசுமே குறி முக்கியம், உதாரணத்துக்கு தெரியாத போல இந்த விஜய் ஒரு படம் வந்து தெரியுமா, பிகிலுன்னு சொல்லி. அப்ப அப்பா என்ன சொல்லி அனுப்புவாரு அவன்கிட்ட ட்ரெயின்ல ஏத்துறதுக்கு? உனக்கு என்ன முக்கியம்? பிகிலு, குறி முக்கியம், பிகிலு. இதை காலமா ஞாபகம் வச்சு கொடுங்க.
இன்னைக்கு எழுதுறது அப்படியே எடுத்து ஸ்டேட்டஸ் போடுங்க, பார்த்து வயிறு எறிய 500 பட்டன். சரியா? ஞாபகம் வச்சுக்கொடுங்க. இப்போ வரைக்கும் பேசிக் விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பாடம் தெரியணும்னாலும் கட்டாயம் யாரு வேணும்? வாவண்ணா வேணும். வாவண்ணால 2 விஷயம் வைக்கணும். சொல்லுங்க. ஒன்று வாய்ப்பாடு, இன்னொன்று வாவண்ணா. வாசிப்பு இந்த கேள்வியை நீங்க ஒழுங்கா செய்யணும். பிளஸ் மைனஸ் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சு கொள்வீங்க இங்க. ரைட்டா? ஒவ்வொரு முறை உங்களோட கேள்வி கேட்கும் போதும் பிளஸ் மைனஸ் நீங்க பிளவிட கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொள்வீங்க. அது எல்லா விஷயம் நேற்று கழிச்சிருப்பாரு. நேற்று ஒரு நானா கழிச்சிரு பாத்தீங்களா? எனக்கே நானாதான் கழிச்சிரு பாத்தீங்க. உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு பார்த்தா தெரிய வரும். சரிதானே? என்ன மாதிரி கிளாஸ் போகுதுன்னு. இந்த வா முக்கியம். இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம கொஞ்சம் இந்த மெட்சினால என்ன இருக்கும்? எல்லாத்துலயும் மெட்சினால என்ன இருக்கும்? மெட்சினால என்ன இருக்கிறது கூடுதலா? மெட்சினாலே என்ன இருக்கும்? மெட்சினாலே பயம் இருக்காதுமா. சமன்பாடு இருக்கும். கூடுதலா என்ன இருக்கும்? சமன்பாடு. நீங்க எல்லாரும் பெட்டிஸ் பொறிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பெட்டிஸ் பொறிக்கிறதுக்கு தேவையான ஆளுக்கு என்ன பேர்? உள்ளீட்டுக்கள் மூலப்பொருட்கள். இன்கிரீடியன்ட்ஸ். இப்படிதான் சொல்லுவீங்களா? அம்மா இன்னைக்கு சிக்கன் கறி சேர்த்துக்கான மூலப்பொருட்கள் பரிசோதனைக்குள்ள சிக்கன் 150 கிராம் அப்படியே சொல்றேன் இல்லையே? தேவையான அளவீடுகள். என்னடா சொல்றீங்க? புதுசு சாமான்கள். சேவையான சாமான்கள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன் நம்மளோட பாசையில. மறுபடியும் அதுல இருந்துட்டு பரிசோதனைக்குள்ளாய் ஒன்றும் இதுவும் எடுத்துட்டு வாங்க சொல்றேன் இல்லையே? தேவையான பொருட்கள். அப்ப அந்த பெட்டி செய்யறதுக்கு சட்டி தேவை, எண்ணெய் தேவை, நெருப்பு தேவை. அது அந்த ஓட்டப்பட்ட கரண்டி தானே பாய்க்கிறது. ஓட்டப்பட்ட கரண்டியை பாய்க்கிறது. ஓட்டப்பட்ட கரண்டியை பாய்க்கிறது. அப்ப ஓட்டப்பட்ட கரண்டி. அடுத்து வந்துட்டு நான் எழுத அப்படி எழுதாதீங்க. நான் எழுதி முடிஞ்சிட்டு நீங்க எழுதுங்க. சரிதானே? அடுத்து போட்டுற போட்டோவும் ஒவ்வொரு நாளும் பெய்ட் குரூப்ல உங்களுக்கு இன்ஷால்லா ஒவ்வொரு கிளாஸ் முடியும். அதுல போட்டுற போட்டோ இஃப் சப்போஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எதையும் அனுப்பி விடுவோம். சரிதானே? இப்ப அடுத்தது தேவையான பொருட்கள்ல மெட்ஸ் படிக்கொண்டா தேவையான பொருள் கொஞ்சம் தேவை. குத்துனா ரத்தம் வரும் தெரியுமா? எனக்கு கவராயம். இதுக்கு அவங்களோட கவராயம் கிடக்கா? எல்லாத்தையும் கவராயம் என்கிட்ட ஒரு கவராயம் எடுத்து கொண்டு காட்டேன் உங்களுக்கு. அங்க அன்எக்ஸ்பெக்டட் கவராயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டே காட்டாயம். இது என்னடா கவராயம்? இதான் என்னடா கவராயம்? இதான் என்னடா கவராயம்? கவராயம் கவராயம் ஐயா பேசிக்கல தானே. இந்த காலம் எங்க இவ்வளவு பெரிய கவராயம் வச்சுக்கியா? செவத்துல வடையாது வரையிறியா? நல்லா சரியா? இப்படி நிறைய டூல் வச்சுக்கி. ஆனா இது எதுவுமே இதுல யூஸ் பண்ணிடாது. எதுல யூஸ் பண்ணிடாது. கிரீன் போர்ட்ல கஷ்டம். ட்ரை பண்ணி பார்த்தா பட் அது செட் ஆகுது எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க இப்போதைக்கு அதை ட்ராப் பண்ணி வச்சுக்கோம். அங்க போன பிறகு யூஸ் பண்ண முடியும். ரைட். இப்ப சமன்பாடு. அதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. வட்டாரிக்கு சின்ன பென்சில் போடணுமா பெரிய பென்சில் போடணுமா? சின்ன பென்சில்ஸ். வட்டம் வரையும் போதோ வில் வரையும் போதோ என்ன நடக்கும்? கைய டிசிட்டப் பண்ணும். டிசிட்டப் பண்ணுனா நமக்கு என்ன செய்யலாது? வரைஞ்சிட்டே இல்லாது. முதலாவது எனக்கு ஒரு வட்டம் வரைங்க. வட்டம் ஒன்று வரைங்க. அழகான வட்டம் ஒன்று பாருங்க. அழகான வட்டம் சொன்னா யாரும் பண்ண போட்டாங்க கூட. அழகான வட்டம் கொஞ்சம் இதாயிருக்கு. இந்த வட்டத்துக்கு எத்தனை மார்க்ஸ் போடுவீங்க எல்லாரும்? இந்த வட்டத்துக்கு 10. 9.8. இதுக்கு 9.8. அவன் 100க்கா 9.8? 10. 7.8 100க்கு 90. 100க்கு ஒரு மனுஷி தானேப்பா. இது பார்த்தா அந்த 109 போற 10 போற மாதிரி இருக்குது. மைனஸ் எல்லாம் போடும். 7.5 நீங்க எல்லாம் வட்டம் வரைஞ்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் வட்டம் வரைஞ்சிட்டீங்களா? யாரோ ஒருத்தனுக்கு சூப் வந்து கியூட் ஆயிட்டான்.
இந்த யாருக்கும் சூம் வந்து கியூட் ஆயிட்டான்டா. என்ன அர்த்தம் சொல்லுங்க? சூம் வந்து என்ன ஆயிட்டோம்? கட் ஆயிட்டான். கியூட் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்கான். சரியா? Correct. இப்ப வட்டம் வரையும் போது நீங்க எல்லாம் இதுல ஒரு குத்து குத்துனீங்க தானே, அதுக்கு பேர் என்ன? மையப்புள்ளி மையப்புள்ளி மையம். மையம் நான் 3 பதில் கேட்கிறேன். மையமா, மையப்புள்ளியா, மையத்தா? ரெண்டு. மையப்புள்ளி. மையப்புள்ளி அப்ப மையத்தின் என்னது? நான். மையத்தின நான் ஆரை மையத்தின் உங்களுக்கு அடே ஏங்க புதுசு புதுசாக கிரியேட் பண்ணி சொல்றீங்க? மையத்து தெரியாது உங்களுக்கு? மையத்து ஐயத்துக்கும் பதில் சொல்றானு. அப்துல்லா மைக் ஆஃப் பண்ணு. ரைட்டா? ரைட். இப்ப இதுல வச்சு கொண்டு தானே எல்லாரும் வரைஞ்சீங்க. இப்படி வட்டாரி எடுத்தீங்க தெரியுமா? எப்படி இப்படி வட்டாரி எடுத்தீங்க தெரியுமா? இப்படி வட்டாரி எடுத்தீங்கல்ல? ஆரை. இல்ல, நான் வட்டாரி இழுத்தீங்க தானே, இழுத்து வச்சு வட்டம் வரைஞ்சீங்க. அப்ப இங்க இருந்து இது வரைக்குமான ஒரு தூரம் இருந்துச்சு தானே. அப்படின்னா நீங்க இங்க இருந்து இங்க எடுக்கும்போது வட்டாரி உபயோகிச்சு பாருங்க. இந்த வட்டாரியில இந்த கூறுக்கும் இதுக்கும் இடையில ஒரு தூரம் இருக்கு. அந்த தூரத்துக்கு பேர் சொல்லுவோம் என்னது? ஆரை விளக்கமா சொல்றேன், எழுதிக்கொள்ளுங்க. சில ஆளுதான் விளக்கமா எல்லாம் தேவையில்லை சார், நான் அப்படியே பார்த்து எழுதிட்டு போறேன்னு எழுதுங்க. அடுத்த வருஷமும் கிளாஸ் செய்வேன், வாங்குவோம். சரி, வடிவா சொல்லுங்க. எடுக்கணும். மையத்தையும் கஃபன் ஆடையுமா இல்ல தானே, மையத்தையும் இன்னொன்று இணைக்கணும். அதுக்கு பேர் தெரியாது இப்ப நமக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? அடுத்ததான் இணைச்சு வரைஞ்சதுக்கு பேரு வட்டம். நம்மளோட பாசையில என்ன பேர்? நம்மளோட பாசையில பேர் என்ன? வட்டம். சொல்லுங்க. வட்டம். வட்டம். அந்த வட்டம் சேர்க்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வட்டத்துக்கு இன்னும் ஒரு பேர் இருக்குது, பரிதி. என்ன பேர்? அப்படி இல்லாட்டி இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க? இல்லையே, வில்லுன்னு சொன்னா இந்த வரையறதுக்கு பேர் வில்லு. முழு முழு முழுதி. இப்படி எத்தனை பேர்ல கூப்பிடலாம். சரியா? இது ஓகேயா? கோலம் வேறமா? கோலம் பத்தி பேர் உங்களுக்கு கோலம் எடுத்து கொண்டு காட்டுறேன். கோலம் இதாங்க, கோலம் எடுத்துட்டு வந்தீங்க உங்களுக்கு. இதுதான் கோலம். இது என்ன ஷேப்? இது ஒரு கிரிக்கெட் போர்டு, அதாவது இதுக்கு பேர் தான் கோல ஷேப். கோலம் வேற, வட்டம் வேற. சொல்லுங்க, உலகம் வந்து கோலமா இல்லை வட்ட ஷேப்பா? வட்ட ஷேப்ல இருக்குன்னு சொன்னா நீ இன்னும் இது சுயநினைவுக்கு வரலன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரம் போகும். ஹாஸ்பிட்டல். சரியா? ரைட். அப்ப வடிவா எழுதி கொள்ளுங்க. மையத்தையும் பரிதியையும் இணைக்கும் நேர்கோட்டுக்கு பேர் ஆரை. என்ன பேர்? மையத்தையும் பரிதியையும் இணைக்கும் ஆரை. ஆரை ஆங்கிலத்துல ரேடியஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? இது ஓகேயா? ஆரைண்டா என்ன? ஆரைண்டா என்ன? ஆரைண்டா மையத்தையும் பரிதியையும் இணைக்கும் எப்படி? மையத்தையும் பரிதியையும் இணைக்கும் கோடு. நேர்கோடு. சரியா? நேர்கோடு. சரியா? ரைட். இப்ப அடுத்த பேர் இதை எழுதிட்டீங்களா? அடுத்த சொல்லுங்க. அச்சா சொல்ல அடுத்தது. இப்ப ஒருவேளை நான் வந்திருக்கிறேன் இப்படி ஒரு 2 பேர் வட்டத்துல ஒரு 2 புள்ளி. வட்டத்துல பகுதியில் எத்தனை புள்ளி இருக்கு? 2 புள்ளி. வட்டத்துல பகுதியை இணைக்கும் போது உருவாகிற ஆளுக்கு பேர் வட்டத்துல இருக்கிற
ரெண்டு சொல்லுவார் ஆள் பேர் என்ன? நான் அயம்மா அயம்மா சரி நான் எத்தனை சொல்லிருந்தேன்னா உண்டு சொல்லி மூன்று சொல்லி சரியா? அவ வட்டத்துல எத்தனை நான் வரையலாம் சும்மா சொல்லுங்க. 10, 20, 30 சொல்லல அன்லிமிட்டெட். என்ன பேர் சொல்லுவோம்? சொல்லல என்ன பேர்? முடிவில் என்ன முடியாது முடிவிலி MYF சைன என்னன்னு சொல்லுவோம்? முடிவிலி முடிவிலி. முடிவிலி எப்படி எழுதுவோம்? எட்டை இப்படி ஒரு குத்து குத்தி அப்படி படுக்க போட்ட மாதிரி எழுதுவோம் முடிவிலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்க நான் வரைஞ்சிட்டே இருக்கிறோம். ஒரு கட்டத்துல நான் வரையும் போது அந்த நான் இந்த வட்டத்துல மையத்துக்குள்ளாவே போகும் தானே. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல வட்டத்துல மையத்துக்குள்ளாவே போகும் தானே. இப்படியா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் போகும் தானே. கட்டாயம் போகுமா இல்லையா? போகும் சார். நிறைய வரையும் போது ஏதோ ஒரு சமயத்துல இந்த நான் வந்து மையத்துக்குள்ள போகும். அப்ப பாருங்க மையத்தின் பகுதியை மேய்கிற ஓட்டுக்கு பேர் என்ன? ஆரை. பகுதியின் பகுதியை மேய்கிற விட்டம் You all இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க எல்லாருமே பாடமாகி படிக்கிறீங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். இட்ஸ் ஸ்டூபிட் ஒர்க். புரியுதா? நான் சொல்ற மாதிரி சரி, நான் என்ன கேட்கிறோனோ அதுக்கான பதில சொல்லுங்க. யாரையும் மைக் கொண்டு அளவு ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் என்ன கேட்டேன்? இந்த மையத்துல இருந்து பகுதி வரைக்கும் வருதா? இதுக்கு பேர் என்ன? ஆரை. இந்த மையத்துல இருந்து இந்த பகுதி வரைக்கும் போறதுக்கு பேர் ஆரை. வடிவா ஞாபகம் வச்சுக்கொடுங்க. ஒரு நேர்கோடு அல்லது ஒரு நான் வட்டத்துல மையத்துக்குள்ளால போற நானா இருந்தா அந்த நானுக்கு இஜுபெஜல் பெயர் என்ன பேர்? இஜுபெஜல் பெயர் என்னது? இஜுபெஜல் பெயர் என்னது? இஜுபெஜல் பெயர் என்ன? விட்டம். இஜுபெஜல் பெயர். சரியா? இஜுபெஜல் பெயர் விட்டம். இந்த விட்டம் அப்படின்றது என்ன இருக்கு? விட்டத்தை சொல்லுவோம். டயமீட்டர் என்ன போடுவோம்? டி. என்ன போடுவோம்? டி அப்படின்னு போடுவோம். இப்ப இவ்வளவு எத்தனை ஆரை வந்து விட்டத்தை உருவாக்குது? உருவாக்குது விட்டத்தை உருவாக்குது. அப்படின்னா விட்டம் சமன் எத்தனை வந்திக்கும்? 2 மடங்கு. இப்ப இத நீங்க அப்படியே எழுதுறதா அல்லது நான் சொன்ன விளக்கமா விஷயங்களை நோட் பண்ணி எழுதிக்கணுமா? விளக்கமான விஷயங்களை நோட் பண்ணி எழுதணும். வெரி குட். ஏன் இப்ப நான் படிச்சிருந்தாலும் நீ கேட்டோம். இந்த உலகத்துல எத்தனையோ இந்த ஸ்ரீலங்கால வந்துட்டு எத்தனையோ மெட்ஸ் வாத்தியார் இருப்பாங்க. எத்தனை வாத்தியார் படிச்சிருந்தாலும் நீ நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளவு காலம் மெட்ஸ் படிச்சீங்க. 6ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சீங்க. 10ஆம் ஆண்டு புதிய 11ஆம் ஆண்டு தான் நீங்க 10ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருப்பீங்க. எந்த படிக்கிறாங்க கொடுங்க. மெட்ஸ்கோப்பியை தொடர்ந்து பார்த்தா வெறுமனே நம்பர் மட்டும்தான் அது உள்ள செதறி கிடைக்கும். பாத்திருக்கீங்களா? அப்படித்தானே? எக்ஸாம் வெறும் நம்பர் தான் கிடைக்கும். நம்பரை வச்சுக்கொண்டு நான் யோசிக்கலாமா என்ன படிச்சேன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா அதே விஷயத்த நம்ம தமிழ்ல குட்டி குட்டியா விளக்கங்கள் கலர் பேனையெல்லாம் வச்சுக்கீங்க. எல்லாரும் முதல் வகுப்பு வந்தீங்க கலர் பேனை எல்லாம் வந்திக்க மாட்டீங்களே. பேனைக்கா கலர் பேனை படையங்கம்லாம் போட்டு டிசைன் பண்ணி இன்னைக்கு எந்த ஸ்டேட்டஸ் பார்த்தாக்க தெரிஞ்சிருக்கும். என்ன அழகழகா வரைஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா? அழகழகா வரைய சொல்லுவாங்களே. சும்மா நீங்க வரைஞ்சு விட்டுருவேன். இன்னும் கொம்போ இதெல்லாம் வைக்காம தான் வரையலாம். மிச்சம் எல்லாம் திட்டாங்க. அப்படிதான் பண்ணாதான் இருக்கு கிளாஸ். இப்ப நான் முதலாவது கிளாஸ் சில விஷயங்கள் வழியா நம்ம சொல்லக்கூடாது. சொன்னா எப்படி அதை அப்படியே கொப்பி அடிப்பாங்க. நல்லா கொப்பி அடிச்சு ஒழுங்கா செஞ்சாங்கட்டா ஓகே. அதுல மாறுதல்கள் வரும்போது நம்ம இங்கே போகிறோம். சரியா? இதுதான் விஷயம். சரியா? அப்ப அழகா எழுதி கொள்ளுங்க. நிறைய விஷயம் நான் பாயால சொல்லுவேன். அதை போர்ட்ல எழுத மாட்டேன். அது நீங்க எழுதினாதான் எக்ஸாமுக்கு முதல் நாள் பார்க்கும்போது அந்த கொப்பியில என்ன செய்யணும்? படிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு. அப்படிதான் நான் சொல்ல சரிதானே? அப்பதான் படிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கு அந்த கோப்பி. இல்லாட்டி வெறும் நம்பர் தான் நினைக்கும். வணங்கிட்டா? ஸோ உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நம்பர் இருக்கு. எனது ஐடியிலேயே நான் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். விரும்பி நான் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லி கூட்டிக் கொண்டு வாங்குவோம். ரிசல்ட் சொல்லி எடுப்போம். ஷுவர். அடுத்த யோசிச்சு கூட 11ஆம் ஆண்டுகள் ஒரு பிரச்சனை உண்டு. எப்படி சொல்லுங்க? தாங்க வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே எங்களுக்கு மார்க்ஸ் வர இல்லை.
உண்மையிலேயே புதிய 11ஆம் ஆண்டு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல மார்க்ஸ் வராது தெரியுமா? யாராவது ஒருத்தர் ஏன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஏன்னு சொல்லுங்க. தெரியாது சார், நீங்களே சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லல. நீ ஏதாவது சொல்லணும், சொன்னாதான் நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லி. ஆனா சொல்ல மாட்டேன். அவ போங்க சொல்லலாம். சரியா? நீ எல்லாம் வாங்க. வியாழக்கிழமை 11ஆம் ஆண்டு கிளாஸ் நடக்குமா அந்த விஷயத்தை நான் சொல்றோம் உங்களுக்கு. சரியா? இது நிறைய சேர்மா இருக்கு. இந்த விஷயம் யோசிக்காம தான் இன்னும் செய்யறாங்க. உண்மையிலே அப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு இருக்கு. ரைட்டா? இப்ப நான் போட்டை இன்னும் தள்ளுறேன். ஓகே இது சார் கொஞ்சம் கீழே. ஓ சார். இதுல ஓகே, அடுத்ததுக்கு போவோம். இப்ப எல்லாரும் வந்துட்டு இப்ப சில நேரத்துல சில ஆட்கள் வந்துட்டு நீங்க இந்த சரி அதுக்கு முன்னாடி இதை பாத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப இந்த போர்ட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தர போற விஷயம் இதுதான். இந்த சுற்றளவோட தொடக்க தியரி கிளாஸ். சரிதானே? நான் முதலாவது நாள் கிளாஸே உங்களுக்கு ஒரு 9 மணி வரைக்கும் வச்சுட்டு என்ன நடந்துருவீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன வந்துடும்? கோச்சு கொடுவீங்க எனக்கு தானே? கோச்சு கொடுவீங்க. ஐயோ சரி, முதலாவது நாள் எப்படி பரவாயில்ல, கோச்சுக்க எனக்கு என்ன. சரியா? பழைய கேட்டு சரியா? இப்ப பழைய கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இது சாப்பிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? இது சில ஆட்கள் சாப்பிடாட்டி ஒர்க் பண்ண வேணாம். இது சாப்பிட்டீங்க. நல்லா இருக்குமா? சில ஆட்கள் இது சாப்பிட்டு இருக்க நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. நான் உண்மையா சொல்லணும்னா நான் வந்து சரியா இது சாப்பிட்டது ஒரு 20 இந்த வருஷத்தோட 25 சொன்னா நான் ஒரு 22 அல்லது 23 வயசு 23வது வயசுல தான் இதை என்ன செஞ்சேன், முதல் முறையாக என்ன பண்ணினேன், டேஸ்ட் பண்ணினேன். ஏன்னா நான் இங்க இருக்கிற இடம் வந்து அந்த அப்படியான இடமா இருந்தது தெரியல. நான் கொழும்புக்கு போன பிறகு ஏதோ ஒரு சமயத்துல நான் அந்த கிளாஸ் எல்லாம் செய்ய தோணும் ப்ரோ. கொஞ்சம் கைக்கு காசு வந்துச்சு. அந்த காசை வச்சுக்கொண்டு முதலாவது அந்த வயசுல முதல் தடவை சாப்பிடுறேன். சில ஆட்கள் இப்ப சாப்பிடாம இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்வீங்க? இத கட்டாயம் நீங்களும் என்ன செய்வீங்க? அதுவும் ஏங்கிட்ட கூட நீங்க ஓனா வாங்கி சாப்பிடுவீங்களா? நீங்களே காலை சாப்பாட்டுக்கு இதை வாங்கி சாப்பிடணும். அப்படித்தானே இப்ப உடனே படிச்சு நல்ல நிலைமைக்கு போய் காலை சாப்பாட்டுக்கு என்ன சாப்பிடணும்? பீஸா ஹட்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடணும். அப்படித்தானே? ஆமீன் சொல்லி கொடுங்க, ஆமீன் சொல்லி கொடுங்க. நம்ம அந்த நிலைமைக்கு போவோம். இப்ப எனக்கு எழுதப்பட்ட இதன்படி இந்த வயசுல சாப்பிடணும்னு இருந்தா உங்களுக்கு அது மாதிரி ஒன்று இருக்கும் தானே? எப்படியோ உங்களுக்கு இப்ப கூட்டிட்டு போறாங்க சாப்பிடுறான்னு சொன்னா பெரிய சந்தோஷம். அப்படிதானே? உங்களுக்கு இதுதானே நீங்க இருக்கிற ஏரியாக்கள்ல இருந்து கொள்ளலாம். பட் நான் இருக்கிறது இனிமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வருது. நீ சொன்னா நம்பிக்கிறது தெரியாது. நான் இருக்கிற இப்ப மன்னார்ல வந்து இன்னுமே சிக்னல் லைட் இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? மன்னார் வந்தாலும் தெரிஞ்சிக்கும். ஏன்னா எங்களில் அவ்வளவு டிராஃபிக்கே இல்லை. நான் வெயிட் பண்ணிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரவுண்டு போட்டுக்கிட்டே நான் 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடி தெரியுவேன். ஏன்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு டிராஃபிக்கே இருக்கிறது, வாகனங்கள் பெருசா இருக்கிறது, மக்கள் செறிவு வந்து என்ன குறைவா இருக்கும். டவுன் ஏரியா மார்க்கெட் அதுக்குள்ள போனா எப்படியுமே சாணம் எல்லா இடத்துலையும் இருக்குமே. கழுத கூடுதலா இருக்கு சார். இல்லைங்கப்பா? கழுத கழுதை இருக்கும். கழுதை நிறைய மன்னார தேசிய சின்னம். நானும் அதை இதான் சொல்ல மாட்டேன். கழுதையெல்லாம் மன்னார தேசிய சின்னம் தெரியுமா? கழுதை எவ்வளவு ஏர்ன் பண்ணி கொடுக்குது தெரியுமா? மன்னாருக்கு இலங்கைக்கு எல்லாத்துக்கும் ஏர்ன் பண்ணி கொடுக்குது தெரியுமா? இங்க இருந்து இப்ப அதை வந்து அங்க ஏற்றுமதி எல்லாம் செய்யறாங்க. அந்த குட்டியெல்லாம் கொண்டு போய் இப்படி நிறைய கொண்டு வராங்க. ஆனா இப்ப இப்ப வெளியில இருந்து வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? கட்டாயம் அந்த கழுதையெல்லாம் போட்டோ எடுத்தீங்க எல்லாரும் எடுத்தீங்க. ஓ சார். ரைட்டா? சரி, இப்ப புதுசா 2 விஷயம் படிக்க போறோம். இப்ப பீட்சாவை கட் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ரோலர் உண்டு. ரோலரை வச்சுக்கொண்டு அந்த பீட்சாவை கட் பண்ணா அந்த பீட்சா வந்துட்டு அப்படியே பாருங்க, அந்த பீட்சா வந்து இந்த ஷேப்ல இருக்கும். அப்படித்தானே? பீட்சா இந்த ஷேப்ல இருக்கும். வெட்டி எடுத்தோம்னா அப்படி வெட்டி எடுத்து சாப்பிடுறீங்களா? மடிச்சு ஒரே அடியே சாப்பிட்டுருக்கீங்களா? வெட்டி தானே சாப்பிட்டீங்க. இப்ப வெட்டி சாப்பிடும் போது பாருங்க, இந்த பக்கம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். பாத்துருக்கீங்களா? இந்த பக்கம் அவங்களோட பாசையில சொன்னா கிரன்ச்சி, நம்மளோட பாசையில சொன்னா கருகி போயிட்டு இருக்கும். எப்படியும் கருகி போய்
கருகி போயிட்டு பாதியெல்லாம் சரி அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரிதானே? அது சாப்பிடணும்னு முடிவு எடுத்துட்டா இதெல்லாம் சாப்பிடலாம். என்ன யோசிக்கக்கூடாது, கருகி போய் யோசிக்கக்கூடாது. சரியா? அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த துண்டுக்கு பேர் சொல்லுவாங்க ஆரை சிறைவில். என்ன பேர்? இந்த இடத்துக்கு பேர் ஆரைச்சிறை வில். ஆரைச்சிறை வில் இந்த இடத்துக்கு பேர். அதாவது அந்த பீட்சாவோட அந்த இந்த பக்கத்தை மட்டும் யோசிச்சு வருங்க. இந்த கிரன்ச்சியா இருக்க பாதி, அதாவது இந்த வட்டத்தை வச்சுக்கொண்டு இந்த வட்டத்தை வரைகிறீங்களே அந்த பகுதிக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஆரை சிறை அப்படின்னும் கதைக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கணும். இப்போதைக்கு ஒரு எல்லுன்னு ஒரு பேர் வச்சுக்கணும். சும்மா சும்மா உதாரணத்துக்கு சும்மா எல்லுன்னு பேர் இருக்கு, அவசியம் இல்லை. இப்ப நம்ம பீட்சா அப்படி இப்ப பாருங்க, நான் இப்ப ஒரு பேப்பர் ஒன்றுல நான் வட்டத்தை வெட்டினேன்னு சொன்னா, இப்ப நான் பேப்பர் ஒன்றுல வந்துட்டு பேப்பர் ஒன்றுல ஒரு வட்டத்தை வெட்டிட்டேன். சரியா? பேப்பர் ஒன்றுல வந்துட்டு ஒரு வட்டத்தை வெட்டிட்டேன் வைங்க. பேப்பர் ஒன்றுல ஒரு வட்டத்தை அழகா வெட்டிட்டேன். வெட்டினா அந்த வட்டத்துக்கு என்ன கிடைச்சிட்டு? இப்போ ஒரு உருவம் கிடைச்சிட்டு தானே. முதலாவது வெறும் ஒரு தளத்துல அந்த வட்டம் வச்சு வெட்டி எடுத்த பிறகு அதுக்கு ஒரு உருவம் கிடைச்சிட்டு, உருவம் கிடைச்சா அதுக்கு என்ன கிடைக்கும்? பரப்பளவுன்னு சொல்ற ஒன்றும் கிடைச்சிடும். நம்ம முதலாவது சுற்றளவுல இருந்து ஒண்ணு ஒன்றா படிச்சு வெண்டைக்கு மட்டும் நான் என்னத்தை வரைக்கும் நான் படிச்சிருவேன். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுன்னா இது என்னது? நீங்க இன்னொருக்கா யார் அது? யார் மெசேஜ் போடுறது? எங்க சேவினருக்கு வந்தேன், அன்மியூட் பண்ணி பேசணும். எங்க நீங்க போட்டிருக்க பெயர் வந்து நீங்க பொட்டி பொட்டி பொட்டியா தான் வந்துச்சு. யார் மெசேஜ் போட்டு? கதைங்க கதைங்க வாயத்தை வந்து. நான் வந்து 10 ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்னு எனக்கு இப்ப தெரியும். சரியா? நீங்க மெசேஜ் போடுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க. இப்ப இந்த துண்டுக்கு என்ன? இப்ப இந்த இதெல்லாம் போட்டிருக்குமே, என்னது என்னெல்லாம் போட்டிருப்பாங்க பீட்சால சொல்லுங்க. சீஸ் வேற, போட்டிருப்பாங்க போல. நீங்க எல்லாம் வீட்டுல பாவக்காவா? என்னக்கா போடுவாங்க? பாவக்காவா? என்னலே பாவக்காய் என்ன போடுவாங்க? என்ன வடை? சொசேஜஸ் எல்லாம் போடுவாங்க. நீங்க கேட்கறது. அப்ப இந்த துண்டு இதுதானே. இந்த துண்டுக்கு பேர் வந்து ஆரைச்சிறை. என்ன பேர்? ஆரைச்சிறை. ஆரைச்சிறைக்குள்ள என்னெல்லாம் வந்திக்கோ சொல்லுங்க. இப்ப ஆரைச்சிறை துண்டை நான் இப்படி வெட்டின்னு எடுத்துட்டேன். வெட்டி இதுல இப்ப வச்சுக்க, உங்களோட தட்டுல வெட்டி இப்படி வச்சுக்கொண்டு வைங்க. வெட்டினா இதுல என்னெல்லாம் நீக்கும்? ஒன்று இதுல ஆரைச்சிறை ஆரைச்சிறை வில் இருக்கும். என்ன பேர்? இந்த மையத்தில இருந்து அந்த வில் வரைக்கும் போற தூரத்துக்கு பேர் ஆரை. ஆரை. இதுவும் ஒரு ஆரை, இதுவும் ஒரு ஆரை. சரியா? ஆரைச்சிறை வில். சரிதானே? இதுதான் இந்த ஆரைச்சிறை வில். இப்ப இந்த துண்டுல இத வச்சுக்கொண்டு என்னென்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு புள்ளிய சுத்தி உங்களுக்கு பாகமானிக்கு தானே. இந்த பாகமானிய இப்படி ஒரு முறை வச்சா எத்தனை பாகை கோணம் வரும்? 180. ஒரு முறை இப்படி வச்சா 360. இல்லையே. மேல ஒரு முறை வச்சா 180, கீழே ஒரு முறை வச்சா 180. அப்ப 180 180 அதாவது ஒரு வட்டத்துல மையப்புள்ளியை சுற்றி, இப்ப எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வட்டத்துல மையப்புள்ளியை சுற்றி இருக்கிற கோணத்துக்கு பாகைக்கு பேர் என்ன? மொத்தம் 360. சரியா? நான் சொல்ற அளவு பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் சரியா 5-10 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். நான் நிறைய விஷயம் சொல்லல, இது எல்லாரும் கட்டாயம் எழுதி வச்சுக்கொள்ளணும். சரியா? நாளை கிளாஸ் வரும்போது இது கட்டாயம் உங்களோட கொப்பியில எழுதிக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும்? கிளாஸ் முடிய 8 கிளாஸ் வர எல்லாரும் உங்களோட நோட்ஸை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு
என்னோட ஐடியிலே அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்வீங்க? பண்ணிவிடணும் டெய்லி. பிடிஎஃப் ஆகியும் அனுப்பலாம், சும்மா அனுப்பலாம். பிடிஎஃப் ஆகிறதுக்கு என்ன ஆப் ஏற்றணும்? கெம்ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்கு. கெம்ஸ்கேனர் நீங்க போட்டோ எடுத்துட்டு ஒரு கிளிக் பிடிஎஃப் ஆயிரும். நீங்க அதுக்கு அனுப்புனீங்கன்னா சரி. டெய்லிக்கு ஒரு 3 நாள் அனுப்புனா பழக்கமாயிரும். 4வது நாள் 5வது நாள் 3 நாள் 5 நாள் அனுப்பாம விட்டீங்கன்னா என்ன நடந்துடும்? உங்களுக்கு அது பழக்கம் இல்லாம போயிடும். உங்களுக்கு தான் அது நஷ்டம். சரிதானே? ஸோ இப்போ இருந்து அதை பழகி கொண்டு வாங்க. ரைட். அடுத்தது இப்ப இதுல அப்படியே பார்த்துக்கோங்க. இப்ப நான் இந்த இடத்துல இருந்து அந்த ரோலர் இருக்கு தானே, பீட்சா ரோலர் அளவு வச்சு வெட்டுறேன். இந்த பக்கம் ரோலர் அளவு வச்சு வெட்டிட்டேன். இப்ப இதுல என்ன வந்திக்கும்? ஒரு குறிப்பிட்ட மையத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட என்ன எடுத்திருப்பேன்? ஒரு குறிப்பிட்ட குட்டியான என்ன செஞ்சிருப்பேன்? ஒரு கோணத்தை வச்சு கொண்டு என்ன செஞ்சிருப்பேன்? இங்கேயும் எப்படி ஒரு கோணம் உருவாகும்? 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. கோணம் மட்டும் எப்படி உருவாகும்? கோணம் மட்டும் எப்படி உருவாகும்? இரு நேர்கோடுகள் சந்திக்கும் இரண்டு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது இடையில் உருவாகிறது பேர் கோணம். நேர்கோடுகள் ஒன்றை பாருங்க, இது ரெண்டும் 2 நேர்கோடு. அப்ப இந்த 2 நேர்கோடும் போகும்போது இடையில வர்றதுக்கு பேர் என்ன? கோணம். மையப்புள்ளியிலிருந்து உருவாக்கப்படுறதால இந்த கோணத்துக்கு பேர் என்ன கொடுப்போம்? இந்த கோணத்துக்கு பேர் கோணம். அரைச்சிறை கோணம். அரைச்சிறை கோணம். கோணம். அடுத்து இன்னொரு பேரை கொடுக்கலாம். என்ன பேர்? மையத்துல உருவாக்கப்படுற கோணத்தால் அந்த கோணத்துக்கு பேர் என்ன? மையக்கோணம். மையக்கோணம். இனி கொஞ்ச நாள் போக 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 சார் கோணத்துக்கு இப்படி போடுவார். கோணத்துக்கு எப்படி போடுவேன்? நான் இப்படி போடுவேன். ஆனா நீங்க எப்படி எழுதிக்கணும்? கோணம் அப்படி எழுதிக்கணும். சரிதானே? ஏன்னா டைம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு எழுத முடியும். இப்ப இது மதியாச்சா? அப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு ஒரு புள்ளியத்தி மொத்தம் 360 இருக்கும். அப்ப 2 கோடுகள் இணைஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல அடைவி கோணமா கோணம் சொல்லி ஒன்று உருவாகும். அப்ப இங்க மையப்புள்ளியிலிருந்து இது உருவாகுது. ஒரு ஆரைச்சிறை உருவாக்குற கோணத்துக்கு பேர் ஆரைச்சிறை கோணம். அல்லது என்ன கோணம் சொல்லுவோம்? இதுக்கு பேர் என்ன கோணம்? மைய கோணம். இப்ப சாதாரணமா நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். வட்டத்துல சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன? வட்டத்துல சுற்றளவு நீங்க எல்லாரும் இதுதானே நினைக்கிறீங்க? எல்லாரும் இதுதானே சமன்பாடுன்னு நினைக்கிறீங்க? இதுதானே நான் கேட்டது மட்டும் தான் சொல்லணும். நினைக்கிறீங்க, நினைக்கல, அவ்வளவுதான். எஸ் நோ ஆன்சர்ஸ். அப்படிதான் விஷயம். வேற ஒன்றும் சொல்லாதீங்க. பெருசா நிறைய கஷ்டப்படாதீங்க. உண்மையில இதுதான் சமன்பாடான்னு கேட்டா இது இல்ல சமன்பாடு. நமக்கு ஒரு சமன்பாடு அதுக்கு பேர் சொல்லுவாங்க பொது சமன்பாடு. என்ன சமன்பாடு? பொது சமன்பாடு. பொது சமன்பாடு. பொது சமன்பாடுன்னா அதை பொதுவா எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். அப்ப வட்ட வில் சம்பந்தப்பட்டு வழியா பார்த்துக்கோங்க. வட்ட வில் சம்பந்தப்பட்டு என்ன கேள்வி வந்தாலும் இப்ப தர அந்த பொது சமன்பாடுன்னா நம்மளோட பாஷையில சொல்ல போனா இந்த அவிச்சு வச்ச கோழின்னு சொல்லுவோம். அவிச்சு வச்ச கோழி இல்லாட்டி அவிச்சு வச்ச இறைச்செல்லாம் விட்டு எந்திக்கா என்ன செய்வாங்க? அந்த அவிச்சு வச்சதையே கறி காய்ச்சலாம், இல்லது என்ன செய்யலாம்? பொரிக்கலாம், அல்லது டெவல் செய்யலாம். அப்படி விருப்பமான மாதிரி செய்யறதுக்கு அவிச்சு ஒரு ப்ரொசஸ்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா செய்யலாம்ல. அது மாதிரி தான் பொது சமன்பாடு அப்படின்னா இது பொதுவா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது வட்டத்துல வில் சம்பந்தப்பட்டு வர்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அப்ப நான் எழுதுற மாதிரி எழுதி கொடுங்க. ஆரைச்சிறை வில் சமன். ஆரைச்சிறை வில்லிட நீளம். ஆரைச்சிறை வில்லிட நீளம் சமன். எழுதுகளை என்ன எழுதுவீங்க? ஆரைச்சிறை வில்லிட நீளம் சமன். இப்ப இதை வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னுக்கு இவருக்கு ஒரு பேரோட வச்சுக்கணும். இந்த கோணத்துக்கு பேரோட வச்சுக்கோங்க. இந்த கோணத்துக்கு என்ன பேர் இருக்கும்? உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சது என்னது? தீட்டா. தீட்டால கஷ்டமானாக்கள் ஒரு வட்டம் போட்டுட்டு இப்படி வெட்டி கொடுப்போம். வட்டம் போட்டு ஒரு வெட்டி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தீட்டா. நாளைக்கு கேட்பேன், அம்புட்டு கேட்பேன், இங்க இருந்து எல்லாம் கேட்பேன். தடத்தை முடிஞ்சிட்டு இருந்தீங்க, அம்புட்டு தான். எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு வாங்க நாளைக்கு.
என்ன ராசிதா விளையுதா? ட்வின்ஸு ட்வின்ஸு ஓ சார் எம்பையர் சைலப் ஓ சார் முபஷிரா மத்த புதுசா வந்த பேரை நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா படம் பார்க்கணும். நம்மட என்ன பேரு இன்னொரு பிள்ளை பேரு பேர் வந்துட்டு എന്റെ പേര് മുആദ്. ஓகே மோர் நம்மட என்ன பேரு இந்த சுமையோட தம்பி நீயாடா அது? ஓ சார். நானும் இந்த பேரை கேட்ட மாதிரி இருந்துச்சு முவாதிண்டு. எங்க ஊராத்தா படிக்கிறாளா? ஓ சார். ക്ലാസ്സിൽ ഇരിക്കും. இப்ப பாருங்க மைக்கேல் ஓபன் பண்ணுங்க. யாரா அது? சார் என்னடா அந்த பொது சமன்பாடு கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியும் சார்? பொது சமன்பாடு இன்னும் சொல்லவே இல்லடா நான். இல்ல சார், அந்த கீழே எழுதியிருக்கிறது எனக்கு அந்த போர்டுல விளங்குது இல்ல சார். இல்லையே தெளிவா விளங்குது. எல்லாரும் தெளிவா விளங்குது. எனக்கு கீழே இருக்கிறது ஓ சார் உங்களோட காலேஜ் போங்க. ஆராய்ச்சிரை வில்சாமன் ஆராய்ச்சிரை வில்சாமன் ஒரு இப்ப பாருங்க ஒரு புள்ளியை சுத்தி ஒரு வட்டத்துல மொத்தம் எத்தனை பாகை கோணம் இருக்குது? 360 பாரு. 360. அதுல இப்ப நம்ம வெட்டி எடுத்த துண்டு இருக்குதானே, இந்த வெட்டி எடுத்த துண்டு எத்தனை பாகைன்னு சொல்றாங்க? தீட்டா. டீட்டான பயப்படாதீங்க. டீட்டான்னு சொல்றது ஒரு பாகையம் வந்திக்கலாம், 2 பாகையம் வந்திக்கலாம், 3 பாகையம் வந்திக்கலாம், 30 வந்திக்கலாம், எத்தனையா வந்திக்கலாம். ஆனா அந்த வட்டத்துல இதுக்குள்ளதான் இங்க போகுது. 360 ஒரு பாகை தான். அது என்னவாகவும் வரலாம். அதான் நம்ம சிக்கன் என்ன செஞ்சு வச்சுக்கோ சொன்னது அகீத் எங்கடா சத்தத்தை காணுங்க. அஃப்ரா பாட தம்பி சிக்கன் அவிச்சு வச்சுக்கோ. அது மாதிரி சமன்பாடு தான் இது. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பில்லிட நீளம் காட்டுறதுக்கு தான். மனசுல எல்லாரும் மனசுல விஷயம். ஓ சார். இப்ப 360 பாகையில எத்தனை பாகைக்கு இந்த ஆராய்ச்சிக்கு டீட்டா? இந்த டீட்டா எத்தனையா வரலாம்? 360க்குள்ள என்ன வந்துக்கணும்? மைக்கேல் ஓபன் பண்ணிக்கலாம். 360க்குள்ள என்ன வந்துக்கணும்? தர வட்டத்துல வில்லிட முழு வில்லுக்கு என்ன சமன்பாடு? முழு வில்லுக்கும் 2 பையா. இதுதான் என்னது? ஆராய்ச்சிரை வில்லிட பொது சமன்பாடு. அடுத்தது இந்த இருந்து ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க கிளாஸ் போனாலும் உங்களை கஷ்டப்படுத்தினா நான் மாட்டேன். ஆனா தெளிவா ஒரு விஷயம் சொல்லிக் கொடுறேன். ஒரு சமன் போட்டுட்டீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே ஒரே லைன்ல தான் இருக்கணும். பாருங்க எழுதிக்கு ஒரே லைன்ல இருக்கா? இந்த சமன், இந்த கோடு, இந்த பெருக்கல் குறி, இங்க 2 பைனா என்னது? இப்படி ஒரு 2 கோடு போட்டு இப்படி போட்டுறது, அல்லது இப்படி போட்டு இப்படி போட்டுறது. பைக்கு பெருமதி என்ன சொல்லுங்க? பைக்கு பெருமதி 22 வேற எப்படி சொல்லலாம்? பைய 3.5 சரியா? ஆறுனா என்னது? எல்லாம் தமிழ்ல எழுதி வச்சுக்கணும். டீட்டாண்டா மைய கோணம் இல்லாட்டி ஆராய்ச்சிரை கோணம். 2 அதே எழுதிங்க. பைக்கு பெருமதி என்ன? 6. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு முழுசா ஒரு வட்டம் வரையும், ஒரு முழுசா ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிடுறீங்களா? ஆம்லேட் போட்டு சாப்பிடுறீங்களா? 1 சைடு பிடிக்குமா, டபுள் சைடு பிடிக்குமா? 1 சைடு நல்லா இப்போ 1 சைட்ல மேல இருக்கிறது இதெல்லாம் கிருமி எல்லாம் செத்து இருக்குமா பிள்ளைகள் சூட்டோட? பட் அப்படி சாப்பிடுவோம். இந்த சாப்பிடுவீங்க சரியா? அப்படியே சாப்பிட்டா சத்து நல்லா இருக்குமே. உண்மையா நல்லா இருக்கும். 1 சைடு நல்லா இருக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா. இப்படி செய்யுங்க. நீ முட்டையை ஊத்தி போட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. முட்டையை ஒரு 2 முட்டையை ஒரு முட்டையை உடைக்கிறீங்க. உடைச்சு போட்டு நீங்க பெரட்ட வேணாம். பெரட்டாம என்ன செய்யுங்க, கொஞ்ச நேரம் மேலால ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற இந்த இதுல இருக்கிற தண்ணி, முட்டையில இருக்கிற தண்ணியெல்லாம் மேல போய் ஆவியாகி மேல போகும் தானே. சவுண்ட் கேட்கும் உங்களுக்கு கீழே விழும்போது. ஒரு சத்தம் கேட்குமே சூடான இதுல விழும்போது. அந்த சத்தம் கேட்ட பிறகு ஓப்பன் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? எப்படிலாம் எல்லா டிப்ஸும் வரும். ஏன்னா நான் தான் அங்க சமைச்சா அப்படின்னா இதெல்லாம் சர்வசாதாரணம் நமக்கு. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க,
இனி என்ன இருந்தாலும் ஒரு சமனுக்கு பிறகு இருக்கிற எல்லாரும் என்ன ஆயிக்கணும், ஒரே கோட்டில் இருக்க மாதிரி கவனமா பாத்துக்கணும். இப்ப சில நேரத்துல இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது சேர் வந்து இப்படி சமன் போட்டு இங்க கோட போட்டு இப்படி எழுதிட்டு போவாரு. நீங்க என்ன செய்யணும், சேர போல சொல்லணுமா? இல்ல, சேர் ஃபாஸ்டா எடுத்து மாதிரி செஞ்சிருவாரு, இப்படி இந்த மிஸ்டேக் விட்டுருவாரு. ஆனா இது உண்மையிலே நமக்கு என்ன செய்யும், பிள்ளையாதான் விலையை கொண்டு போகும். அதான் என்ன செய்யுங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி கொண்டு வாங்க. சரிதானே? நம்ம யாரையும் திருத்த போன்ற அவசியம் இல்லை, நம்ம திருந்தி கொண்டா போதுமே. இப்ப முழுசா ஒரு ஆம்லேட்னு சொன்னா மைய கோணம் எத்தனையா வந்தீங்க? முழுசா ஒரு ஆம்லேட் போட்டோம்னா மைய கோணம் எத்தனை? அழகான வட்ட ஆம்லேட், மைய கோணம் எத்தனை வந்தீங்க? 360. இப்ப நம்மட அவிச்சு வச்ச கோழி பொது சமன்பாடிக்கு அதுல 360 போடுங்க. 360ல இருந்து 360 என்ன செஞ்சிடும், மேலே 360 கீழே 360 வெட்டுப்படாது. என்ன நடக்கும், மேலே 360 கீழே 360 என்ன அர்த்தம், பிரிபடும், வகுப்படும். 360 360 பிரிச்சா எத்தனை முறை வரும்? மிச்சமா என்ன இருக்காங்கள 2π. அப்ப 2π எப்படி வந்துச்சு விளங்கிட்டா? அங்க இருந்து அந்த புதுச்சமன்பாடுல இருக்கு. என்னதப்பா இன்னொரு முறை சொல்ல? நான் சொன்னதை நானே மறந்துடுவேன். அதாவது நான் சொல்லும் போதே நான் ஒவ்வொரு முறையும் வழியா கேட்டு கொடுங்க. நான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் விளங்கிட்டான்னு சொல்ல கேட்கறதா, எனக்கு கேட்கறேனா இல்லையா? நான் நேற்று சொன்னேன், கேட்கறேனா இல்லையா? வார்த்தைகள். அதாவது நீங்க போட்டு எனக்கு விளங்குதுன்னு சொன்னா ரெக்கார்டிங் இருக்கும், அந்த ரெக்கார்டிங்கை தான் பார்க்கணும். பார்த்து போட உங்களை அப்பயும் பண்ணாட்டி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணணும், ஒரு பிரச்சனையும் இருக்கு. பட் ஒரு விஷயம் விளங்கப்படுத்துமா அது ஃபுல்லா கவனிச்சுக்கணும். இங்கேயே ஃபுல் இதையும் போடுவோம். சரி, என்ன சொல்றீங்க? ஒரு வட்டம் முழு வட்டம் ஆகினா இப்ப இந்த மைய கோணம் எத்தனையா வரும், இங்க டீட்டான்னு சொன்னீங்க. இப்ப ஒரு முழு வட்டம் எடுத்துட்டா இந்த டீட்டா எத்தனை பாகை போடுவீங்க? இந்த டீட்டாக்கு பதிலா எத்தனை பாகை போடுவீங்க? ஏதோ ஒரு கோணம் போடுவீங்களே, 360 போடுவீங்க. முழு வட்டம் எத்தனை பாகை? 360. 360 பிடிச்ச எத்தனை முறை? ஒரு முறை. ஒன்றால எவ்வளவு இருந்தாலும் அந்த ஆள் தான் திரும்ப வருவார். அப்ப 2π. அப்ப 2π எப்படி வந்து என்ன வழங்கிட்டா? இப்போ விஷயங்கள்ல கிறிஸ்டல் கிளியரா விளங்கிட்ட? கிறிஸ்டல் கிளியரா ஓகேயா? இப்போ வரைக்கும் நான் ஆராய்ச்சி இது சுற்றளவு கூட கதைக்கல, இந்த வில்ல கண்டுபிடிக்கிறதுக்கு அழகா படிப்பேன். அப்ப இந்தியன் கிளாஸ் உங்களுக்கு எப்படி சின்ன விஷயத்தை எனக்கு என்ன செய்யணும், எல்லாரும் வாட்ஸ்அப்ல கமெண்டா அனுப்பி விடணும். வாட்ஸ்அப் நம்பர் வந்து என்னோட ஐடியில மென்ஷன் ஆயிருக்கு, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுட்டு கமெண்டா உண்மையா அனுப்பணும், என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றது. சரியா? ஒரே ஒரு மணித்தியாலம் நல்ல ஜோலியா சந்தோஷமா படிக்கும், அவ்வளவுதானே? ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கும் வேற வேற நாள். ஒரு நாள்ல கோவமா இருக்கும், ஒரு நாள் ஜொலியா இருக்கும், ஒரு நாள் இன்னும் ஜொலியா இருக்கும், ஃபுல்லா சிரிப்பா தான் கிடக்கும். அப்படின்னா என்ன செய்வோம், ஆரிய கூத்தாடினாலும் அந்த விஷயம் அழகா படிச்சோமா, ஜொலி பண்ணி படிச்சு முடிச்சிட்டோமா, விஷயத்தை இன்றைக்கு முடிச்சு. சரி, இன்ஷால்லா நாளைக்கு 7:50 இருந்து 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். டைம் 7:45 நான் போட்டிருக்கேன். எனக்கு இப்ப திரும்பியும் கிளாஸுக்கு எத்தனை மணிக்கு? 9:25 9 வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியான டயர்டா போகுது. இந்த ஒரு மாசம் தான் அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா முழு கவனம் யாருல வந்துடும், உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புனா பிடிஎஃப் என்ன செஞ்சிடணும், எல்லாரும் அன்றைக்கு இல்லாட்டி செய்யறதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சிடணும், கையில பிடிஎஃப் வைக்கணும். ஏன்னா நான் என்ன செய்வேன், நான் வாசிப்பேன்னா உங்களை வாசிப்பு விடுவேனா, வேற வாசிப்பு வேணாம். சரியா? நான் இதை போட்டோ எடுத்து நம்ம பெய்ட் குரூப்ல போட்டு விடுவேன். உங்களுக்கு அப்படி விருப்பம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அன்றைக்கு தான் முதலாம் நாள். அடுத்த 11ஆம் ஆண்டாக 10ஆம் ஆண்டு கிளாஸும் வரணும், விளையாட்டானே. அதே போல உங்க நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க, நாளைக்கு லிங்க் வரும் அனுப்பி விடுங்க. ஸோ போயிட்டு வாங்க எல்லாரும். டாடா, பாய் பாய், குட் நைட். டாடா, பாய் பாய், குட் நைட். குட் நைட். போயிட்டு வாங்கோ, போயிட்டு வாங்க. சொல்லுங்க. கிரேட் 10க்கு நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன். இனி வருஷம் முடியும் மட்டும் அதே நாள் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் நிலா, கொஞ்சம் இருங்க. அப்ப எனக்கு மெசேஜ் போடுங்க. நீங்க என்னமானதா பிரிண்ட் எடுக்கிறேன்னு சொன்னீங்க தானே? ஓமா, பே பண்ணணுமா? நீங்க வந்து பெய்ட் குரூப் வந்தா மட்டும்தான் பிடிஎஃப் உங்க கையில கிடைக்கும்.
என்கிட்ட சொன்னது இல்லைன்னா பிடிஎஃப் கிடைக்காது. புரிஞ்சுட்டா? எவ்வளோ சொல்லி போடணும்? அது எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி விடுவோம். ஆல்ரெடி நான் அனுப்பிக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த புத்தகம் தெளியடிக்கா. இல்லை இல்லை, புத்தகம் மாதிரி உண்டு. ரைட், நான் அனுப்பி விடுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுவோம், நான் அனுப்பி விடுறேன். சரியா? ரைட். இக்ரி கொள்ளாவைக்கு வருவீங்களா? சரி, செமினார் இன்ஷா அல்லாஹ் வருவோம். அதுக்கு என்ன பிஸி சிச்சுவேஷன் போகுது. கிளாஸ் எப்ப என்னவாப்பா? 11 கிளாஸ் எந்தெந்த நாளைக்கு இது? கிரேட் 11க்கா? கிரேட் 11க்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை 7:45 இருக்கு. 7:45 7:50 ஸ்டார்ட் ஆகும். சரியா? தேங்க்யூ சார். ஓகே, பை பாய், குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமால். வலைக்கும் சலாம். அலீஃப் அலீஃப் கதைக்காம இந்திக்கா, என்ன சட்டம் போடாம. வலைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெய்ட் கிளாஸுக்குள்ள ஃபுல்லா மூவ் ஆன பிறகு நம்ம எல்லாரோட டீட்டெயில்ஸும் இந்த ஊர் எல்லாம் கேட்டுக்கொள்வோம். அதான் மைக் ஆஃப் பண்ணிடணும் ஒன் பண்ண பிறகு. சரியா? கிரேட் 10 திங்கள் செவ்வாய் புதன் ஐ, வியாழன் சரி, வெள்ளி இது- 10ஆம் 11ஆம் ஆண்டு வாரார்கள். 10ஆம் ஆண்டு கட்டாயம் அட்டன் பண்ணணும். ஆனா சரி, சரி. இந்த 10ஆம் ஆண்டு தெரியாம கைதான். வீடு வந்து பேஸ்மெண்ட் மட்டும் கட்டையில தானே. பேஸ்மெண்ட் இல்லாம வெறும் நிலையை மட்டும் வச்சு விடையில தானே. பேஸ்மெண்ட் தேவை தானே. சரி, சரி. ஓகே. 11ஆம் ஆண்டுக்கு மட்டும் பே பண்ணா போதும். 10ஆம் ஆண்டு பே பண்ண தேவையில்ல. 11ஆம் ஆண்டாக 10ஆம் ஆண்டு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்றதால அது உங்களுக்கு நான் பேருக்கு ஃப்ரீன்னு போட்டிருக்கேன். கட்டாயம் வந்தா ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு அது பெனிஃபிட் இல்லை சும்மா படிச்சு. நான் தான் கேமரா அது திங்கள் செவ்வாய் புதன் நீங்க மெசேஜ் போடுவாப்பா, நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே சார். நீ நாள் படம் வைக்கிட்டியா? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி படம் வைக்கு. சரி, நான் போயிட்டு வரேன்.